உன் பிறந்த நாள் எப்படி போச்சு? நல்லா ஜாலியா கொண்டாடினியா? ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். புது விஷயங்கள் நிறைய கத்துக்கவும் செஞ்சேன். கோயம்புத்தூர் போக ட்ரெயினுக்கு நேரமாச்சு. நாம இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ராஜு, உன் கசனை வழி அனுப்ப நீ என் கூட வர்றியா? ஓ கண்டிப்பா, நானும் வரேன்ப்பா. நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. வா ராஜு, நாம போய் நமக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வருவோம். யாரையாவது வழி அனுப்ப பிளாட்ஃபார்ம்குள்ள போகணும்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கித்தான் ஆகணும். ரிசர்வேஷன் சரியா இருக்கான்னு பாப்போம். கோச் A1 தானான்னு என்னோட தடவை பாத்துக்கிறேன். ஆமா, இதே கோச் தான். நாம உள்ள போலாம். நம்மளுடைய பர்த் நம்பர் 7, 8, 9. ரொம்ப லேட் ஆயிடுச்சு அருண். அப்ப நாங்க புறப்படட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. குட் நைட். பாய் அருண் அங்கிள். அடுத்த வாட்டி கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் என்னோட இருந்துதான் ஆகணும். எனக்கு ராஜீவோட விளையாடணும் அங்கிள். ராஜீவோட கோடை விடுமுறைக்கு நாங்க வர்றோம். ஒரு வாரம் இங்கேயே தங்கியிருக்கோம். சரியா? ஓ, மணி 10 ஆயிடுச்சு. உனக்கு தூங்குற நேரம் வந்தாச்சு. போய் படு ராஜு. சரிம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன். ஒரே நாள்ல இவ்ளோ இடங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. குட் நைட் பா. குட் நைட்மா. குட் நைட். ரயில் நிலையத்துல நாம பார்க்குற சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட், அதாவது ரயில் நிலையத்தில் நுழைவதற்கான அனுமதி சீட்டு. யாரையாவது வழி அனுப்பவோ அல்லது வரவேற்கவோ ரயில் நிலையத்துக்கு நாம போகணும்னா இந்த டிக்கெட்டை வாங்கினா தான் உள்ள போக முடியும். இது ட்ரெயின், அதாவது புகை வண்டி. இந்த புகை வண்டியில ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல பயணம் செய்ய முடியும். இது ரயில்வே டிக்கெட் அல்லது ரயில் பயணச்சீட்டு. ட்ரெயின்ல பயணம் செய்யணும்னா இதை நாம வாங்கணும். நீங்க இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க.